வலைதள சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 28 உலக போலியோ சொட்டு மருந்து நாள். உங்கள் வீட்டில் உள்ள அன்பான குழந்தைகளுக்கு, அருகே உள்ள குழந்தைகளுக்கு, 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு மறவாமல் சொட்டு மருந்தை கொடுங்க. தெரியாதவங்களுக்கும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இளம்பிள்ளை வாதம் என்ற நோயை தடுக்கும் நோக்கில் இந்த சொட்டு மருந்தானது கொடுக்கப்படுகிறது. பிறந்த குழந்தை முதல் இது தடுப்பூசியாக போடப்பட்டாலும் வருடத்திற்கு 2 முறை இந்த போலியோ சொட்டு மருந்து நாள் நாடு முழுக்க கொடுக்கப்படுது. இந்த போலியோ சொட்டு மருந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் 1961ஆம் ஆண்டு ஆல்பர்ட் சாபின் என்பவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதன் பிறகு 1985ஆம் ஆண்டு இது நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு தடுப்பூசியாக மாற்றப்பட்டு பிறந்த குழந்தை முதல் படிப்படியாக இந்த ஊசி 5 தடவை குழந்தைகளுக்கு போடும்படியாக தடுப்பூசி முறையாக மாற்றினாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1995ஆம் ஆண்டு முதல் பல்ஸ் போலியோ என்ற இயக்கத்தை துவங்கி பிறந்த குழந்தை முதல் 5 வயது குழந்தை வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த போலியோ டிராப்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு இயக்கத்தை கொடுத்து முன்னிறுத்தி எல்லா குழந்தைகளுக்கும் தவறாமல் இந்த போலியோ சொட்டு மருந்து 1995ஆம் ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக, இந்த தீவிர முயற்சியின் காரணமாக கொடிய நோயாக இருந்த இளம்பிள்ளை வாதம் தடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு உலக சுகாதார இயக்கம் இந்தியாவில் இளம்பிள்ளை வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளாங்க. போலியோ சொட்டு மருந்து எல்லா கிராமங்களிலும், நகரங்களிலும், பொது இடங்களிலும் வழங்கப்படும். குறிப்பாக நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற பள்ளிக்கூடம், சமுதாய கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பொது இடங்களில் இந்த போலியோ டிராப்ஸ் கொடுப்பாங்க. தவறாமல் போலியோ டிராப்ஸ் கண்டிப்பாக போடுங்க. தடுப்பூசி போட்டாலும் இந்த போலியோ டிராப்ஸ் ரொம்ப முக்கியம். போலியோ இல்லாத குழந்தைகளை உருவாக்க நாம் போலியோ மருந்தை தவறாமல் கொடுப்போம். நன்றி.